தாவேகா சார்பில் நேற்றைக்கு நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசின பல கருத்துக்கள் இன்றைக்கு சர்ச்சையாக மாறியிருக்கு. குறிப்பாக ரஜினி அவர்களை பற்றி அவர் சொன்ன கருத்துக்கள், அரசியலுக்கு அவர் மிரட்டப்பட்டார், திமுகவால் மிரட்டப்பட்டதால் தான் அவர் இன்றைக்கு அரசியலுக்கு வரலை அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். இது பல இடங்களில் ரஜினி அவர்கள் ரசிகர்கள் மத்தியில் ஒரு கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அது தொடர்பாக நம்மோட பேசுவதற்காக இணைந்திருக்கிறார்கள் பாலா மற்றும் வெங்கடேசன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். இப்போ ரஜினி ரசிகராக நீங்க இந்த ஒரு கருத்துக்கு உங்களுடைய பார்வை என்ன? ரஜினி அவர்களை திமுக மிரட்டி தான் அரசியலுக்கு வர விடாம தடுத்தாங்களா? எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எதுக்கு வரலன்னு சொல்கிற காரணத்தை அவர் அதாவது வரலைன்னா அவர் அப்படியே போயிருப்பார். ஏன் வரலன்னு சொல்லி தைரியமாக ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு சொன்னார். அதுலேயே அவரோட தைரியம் தெரிஞ்சிருக்கும். அதாவது அவர் தைரியமாக வெளிப்படையாக கொரோனானால நான் வரலை, என் மேலே பழி சுமத்தினவங்க சுமத்திட்டு போகிறாங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அதனால நான் வரல அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டார். அதுவும் இல்லாமல் அப்போ ஓப்பனாக சொன்னார், கொரோனா டைம் இருக்குது, ஸ்ப்ரெட் ஆகிறதுனால மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். அதாவது இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, தவக்கையிலேருந்து சொன்னால் நாங்கள் தவக்கையில் கூட்டத்தை கூப்பிட்டு எத்தனை பேர் இறந்து போனாங்கன்னு தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு நிலைமை மக்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் சொன்னார். அவர் சொன்ன விஷயம் பொய்யா இருந்தால் அதாவது போன எலெக்ஷன் 2021 தேர்தல் முடிஞ்சோடனே தேர்தல் கமிஷன் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சு, இரண்டாவது கொரோனா பரவலுக்கு காரணம் முழுக்க தேர்தலில் நீங்கள் சரியான அணுகுமுறை செய்யலை, சரியாக நீங்கள் இந்த கொரோனாக்கான எந்த ஒரு இதையும் பண்ணாதனால தான் கொரோனா ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு சொல்லி எல்லா கட்சிக்காரங்க மேலே தான் பழியை சுமத்துனாங்க. நாளைக்கு எங்கள் தலைவர் வந்திருந்தாலும் அந்த இது தான் வந்திருக்கும். ஏற்கனவே அவருக்கு உடல்நிலை சரியில்லாதவர், அதனால் அவரோட உயிர் போனால் அப்போவும் அவர் சொன்னார், என்னோட உயிர் போனாலும் என்னை நம்பி வந்திருக்கவங்க பலிகேடாக ஆகக்கூடாது அப்படின்னா. இப்போ நாங்கள் போகிறோம், எங்கள் குழந்தைக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான நபர்னு எல்லாருக்குமே தெரியும். இந்தியா முழுக்க அவர் போனால் கூட்டக்கூடாத இடமே கிடையாது. அதாவது கூட்டம் கூட்டி தான் தலைவர் ஆகுன்ற இதெல்லாம் எங்கள் தலைவருக்கு கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணி தான் தலைவர் ஆனவர். அவர் பண்ண விஷயங்கள் நிறையா இருக்குது. அது இப்போ உள்ள லாக்டவுன் கிட்ஸா 2K கிட்ஸா அவங்களுக்கெல்லாம் தெரிய உள்ள வாய்ப்புகள் கிடையாது. அவர் பயந்தாருன்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. கொரோனானால தான் அவர் போனார். அதெல்லாம் அவர் சொல்கிறாரு, டிஎம்கே மிரட்டி தான் வரலன்னு. அப்படி பார்த்தா அந்த டைமில் ஆளுங்கட்சி சேர்ந்தது ஏடிஎம்கே. அப்படி பார்த்தா அவங்க தானே மிரட்டி இருக்கணும், எதுக்கு டிஎம்கே மிரட்டி இருக்கணும்? அப்படி பார்த்தா எங்கள் தலைவருக்காக தைரியத்துக்கான சான்றுகள் நாங்கள் எவ்வளோ சொல்லலாம். அந்த மாதிரிலாம் நாங்கள் திரும்ப பேச ஆரம்பித்தோன்னா தாங்க மாட்டாங்க. ஓகே சார், உங்களுடைய கருத்து. அதாவது ஆதவ அர்ஜுனா யார், இந்த நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக என்ன செஞ்சுருக்கார், ஒரு கவுன்சிலராக ஆகியிருக்காரா, இல்லை என்ன சாதிச்சிருக்கார், எந்த எளிய மக்களுக்கு என்ன சாதிச்சிருக்கார், அவர் யார்? திடீர்னு ஒரு கட்சியில் போஸ்டிங் வாங்கிட்டு திடீர்னு தலைவரை விமர்சனம் பண்ணுவதற்கு தகுதி இல்லாத ஒரு மனிதர். இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிள். திரிஷா விஜய் இந்த டிராஃபிக்கு தான் எல்லா மீடியாவிலையும் போயிட்டுருக்கு. இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணுறதுக்கு பெரிய பிம்பத்தை தொடணும். பெரிய பிம்பம்னா யார்? பெரிய பெரிய அமைச்சரோ இல்லை இந்த நாட்டை ஆளக்கூடிய பெரிய பெரிய ஆளுங்களை தொட்டால் அது பிரபலம் ஆகாது. அதை யோசித்து தலைவரை தொட்டால் இது பேசும் பொருளாக ஆகும். எல்லா மீடியாக்களிலும் இது வந்தால் இந்த திரிஷா விஜய் என்ற ஒரு டிராஃபிக்கை அதை முடக்கிறதுக்காக இதை பேசியிருக்கிறார் அவர். பயம், ரஜினி தலைவருக்கு பயம்ன்றதே கிடையாது. அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க எதிர்க வச்சுக்கிட்டே அவங்கள விமர்சனம் பண்ணால் இது எல்லா நடிகர்களுக்கும் தெரியும். அவர் பயந்ததே கிடையாது, எதுக்கும் பயப்பட மாட்டார். ஒரே ஒரு பயம், என்னை நம்பி வர என்னுடைய ரசிகர்கள், என்னுடைய மக்கள், என்னால் ஒரு உயிர் சேதம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதான் ஆன்மீகம். அவர் சித்தர், முன்கூட்டியே யோசிப்பார், என்ன நடக்கும் ஏது நடக்கும், நாளை என்ன நடக்க போகுது அந்த அரசியல் என்று முன்கூட்டியே கணிப்பார். தன்னால் எந்த உயிர் சேதமும் ஆயிடக்கூடாது என்ற ஒரே காரணத்தால் தான் அவர் அரசியலுக்கு விட்டு பின்வாங்கினது. புரிதா? அவரும் நீலா பேலஸ் என்ற ஒரு ஹோட்டலில் தெளிவாக சொல்லியிருப்பார், என்னை நம்பி நகையை வச்சு சொத்தை வச்சு ஏழை மக்கள் நான் சொல்கிற கொள்கைகள் எடுபடலைன்னா அவங்க என்னை நம்பி வருவாங்களே, அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது? கொரோனா டைமு எல்லாம் மக்கள் உள்ள ஒன்று சேர்ந்தாங்கன்னா நிறைய உயிர் சேதமாகும். அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் பின்வாங்கினது. அதுவும் எல்லா மீடியாவிலும் தைரியமாக நின்று பீச்சு கொடுப்பார். எந்த மீடியா கேள்வி கேட்கும் ஓடி ஒழிய மாட்டார்.
எந்த நேரத்தில் கூப்பிட்டு பேசலாம், மீடியாவை கண்டு இது வரைக்கும் ஓடி ஓய்ந்ததா சரித்திரமே இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு தலைவரை இதுதான் இந்த திரிஷா மேட்டர் தான் மேடம். இதை வந்து அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இதை ஒரு பேசி விட்டுருக்காங்க, திட்டம் போட்டு தான் அது பேசியிருக்காங்க. சரி, இப்போ உடல்நிலை சரியில்லாதது, அவருக்கு வந்து உடல்நிலை வந்து சரியில்லை, அதனாலேயும் வந்து ஒரு காரணமாக சொல்லப்பட்டது இல்லையா? இது இப்போ நீங்கள் கூட அதை சொல்லியிருந்தீங்க. அப்போது உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்ன ரஜினி அவர்கள் எதற்காக அரசியலுக்கு வரலை அப்படின்னு தவிர்த்துட்டு இப்போ இத்தனை படங்கள் நடிச்சிருக்கிறாரே, அப்போ அந்த உடல்நிலை வந்து ஒரு கேள்வி பொருளாக வருது இல்லையா? அது ஒரு காரணமாக வந்து சொன்னாங்களா? ஒரு அதை ஒரு காரணமாக காட்டி அரசியலுக்கு வரலை அப்படின்ற மாதிரி தானே எடுக்க முடியும். இப்போ எதனால வந்து அரசியலுக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு உடல்நிலை வந்து காரணமாக இருந்தால் படங்களும் நடிச்சிருக்க முடியாது இல்லையா? ஆனால் படங்கள் நடிச்சிருந்தாங்களே. இல்லை மேடம், முழுக்க என்னன்னா உடல்நிலை அப்போ கொஞ்சம் முடியாமல் கண்டிஷனில் தான் இருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ முடியாமல் கண்டிஷனில் தான் இருந்தாங்க. அதே டைம் வந்து கொரோனாவும் அந்த டயத்தில் இதுவாக இருந்தது. இது ரெண்டு தான் அவர் யோசிச்சார். வச்சு அவர் முன்கூட்டியே வரலன்னு முன்கூட்டியே நின்றுட்டுருப்பார், இதை ஸ்டாப் பண்ணிட்டுருப்பார். இவர் எதுக்காக வரணும்? மக்களுக்கு எதனா நம்மளால் முடிஞ்ச, அதுவும் இல்லாமல் தலைவருடைய நல்ல எண்ணங்கள் பார்த்துக்கிடுங்க. தலைவர் சிஎம் நான் கிடையாது, அதுதான் பாயிண்ட்டை. அவர் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட்டு, சிஎம் நான் கிடையாது, நான் கட்சிக்கு தலைவன். ஆட்சி வேறு, கட்சி வேறு, சிஎம் கேட்டகரி வேறு, நான் கட்சிக்கு தான் தலைவர். அப்புறம் தான் சொன்னார், கிடைச்சாதான் சொன்னார். அவர் சிஎம் ஆகணும்னு வரல, அவர் நான் கட்சிக்கு தலைவர், 2 தலைமைன்னார். ஸோ அவர் வந்து முழுக்க வந்து இதில் வந்து லாபத்தை கண்டுபிடிக்கணும், சிஎம் ஆகணும்னு பதவி வெறி அப்படிலாம் கிடையாது. போயஸ் கார்டன் சென்று வருவோம், வள்ளல் சூப்பர் ஸ்டாரை பார்த்து வருவோம், இல்லை என்று சொல்வதில்லை மாறி வழங்கும், இல்லை என்று சொல்வதில்லை மாறி வழங்கும், வள்ளல் சூப்பர் ஸ்டாரின் புகை எங்கும் ஒலிக்கும், வள்ளல் சூப்பர் ஸ்டாரின் புகை எங்கும் ஒலிக்கும். இப்படி ஒருவரை கண்டதில்லை இந்தியா என்னும் மண்ணினிலே, இப்படி ஒருவரை கண்டதில்லை இந்தியா என்னும் மண்ணினிலே, வையகம் போற்ற வை நடத்துவார் சூப்பர் ஸ்டார் நல்ல முறையனிலே, வையகம் போற்ற வை நடத்துவார் சூப்பர் ஸ்டார் நல்ல முறையனிலே, சூப்பர் ஸ்டார் நல்ல முறைவேனிலே. ஓகே சார், இப்போ நீங்கள் தான் அந்த கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க. உடல்நிலை வந்து காரணமாக சொல்லியிருந்தாரு. அப்படி உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அடுத்ததாக எதற்காக எத்தனை படங்கள் நடித்தார் அப்படின்ற அந்த கேள்விக்கு உங்கள் பதில் என்ன? இப்போ ஒரு ஷூட்டுக்கு போகிறாங்கன்னா வச்சுங்களேன், அந்த ஷூட்டில் எவ்வளோ நேரம் ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னு தெரியும். அப்போ ஒரு 3 மாதம் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அந்த படத்தில் அவரோட கால் ஷீட் எவ்வளோ நாள் இருக்கும்? அந்த கால் ஷீட்டில் ஒரு 15 நாள் கால் ஷீட்டு, ஒரு 20 நாள் கால் ஷீட்னா கண்டினியூஸாக இருக்காது. ஓகே, வாரத்தில் ஒருக்கா வந்து இவரை மாதிரி சுற்றுப்பயணம் வந்து 50 பேரை கொண்டுட்டு போகிற ஒரு தலைவர் கிடையாது. வந்தால் தெளிவாக செய்யணும், டெய்லி இறங்கி அரசியல் கலப்பணி செய்யணும். அதாவது நம்ம எவ்வளோ குக்கிராமங்கள் இருக்குது, ஒவ்வொரு கிராமமாக போகணும். எம்ஜிஆர்லாம் அந்த காலத்தில் போனாராம். எம்ஜிஆர், கலைஞர், இப்போ இருக்க எடப்பாடி பழனிசாமி சார்லேருந்து ஸ்டாலின் சார் வரைக்கும் எல்லாரும் போகிறாங்க. அந்த மாதிரி போகிறதுக்கு அவர் உடம்பு ஒத்துழைக்காது. ஓகே, அதாவது சினிமா வேற. ஏன்னா அவர் வந்து ஃப்ளைட்டில் போவார், சொகுசு காரில் போய் இறங்கிடுவார். எல்லா இடத்துலையும் போய் ஃப்ளைட்டில் போய் இறங்க முடியுமா? இறங்க முடியாது. இப்போ உள்ளவங்க தற்கூரிங்க சொல்லுவாங்க படத்தில் நடிக்க வேறு. அது வந்து நல்ல மெச்சூராக இருக்கவங்களுக்கு புரியும். படத்தில் நடிக்கிறது வேறு. 10 நிமிஷம் எனக்கு சுளுக்கு பிடிச்சிச்சுப்பா, டான்ஸ் ஆடும்போது ஒரு சுளுக்கு பிடிச்சிருச்சு, நான் பேக்கப் முடிஞ்சு போச்சு. அவர் பெரிய ஹீரோ சொன்னாங்க. இதே ரோட்டில் நின்று பேசுகிறீமா, லைட்டாக ஒரு ஸ்டொமக் பெயினோ ஒரு லூஸ் மோஷனோ ஏதோ ஒன்று வந்துட்டுனா பேக்கப்னு சொல்லிட்டு போக முடியுமா? போக முடியாது. அவரோட ஏஜ் அதுதான். 50 வயசு ஆனால் நீங்களே வாரத்துக்கு ஒருக்கா தான் வெளியே வரீங்க, மாதத்துக்கு ஒருக்கா தான் வெளியே தலையை கட்டுறீங்க. நீங்கள்லாம் பேசலாமா? நான் கேட்ட கரெக்டாக தப்பா? அதான் அவர் வந்து இப்போ தான் கேட்குறாங்க சோசியல் மீடியாஸில், விர்ச்சுவல் வாரிசில் வல்கர் வாரிசு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, அது கொரோனா டைமில் வராமல் போயிட்டார், இப்போ வர வேண்டிய ஒரு தடவை வரலன்னு சொல்லிட்டு திரும்ப வர்றதுக்கு என்ன சின்ன பிள்ளை விளாட்டாது. அரசியல்ன்றது ஒருக்கா எடுத்த முடிவு தீர்க்கமான முடிவாக இருக்கணும். வரேன்னாரு, வரலன்னா வரல, முடிஞ்சு போச்சு. ஓகே, ஆதவ் அர்ஜுனா வந்து இந்த மாதிரியான கருத்துக்களை வச்சிருக்கிறாரு இல்லையா சார்? அவர் வந்து இது நான் உங்களுக்கு சொல்றேன், எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன், நான் நேரடியா சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் தனிப்பட்ட முறையில் அந்த மேடையில் பேசினது தான். விஜய் அவர்களுக்கு இது உடன்பாடு இருக்கா இல்லையா அப்படின்றது அடுத்த கேள்வி. இப்போ அவர் ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் தாவேகாவினுடைய சார்பாக தான் இப்படி இந்த கருத்தெல்லாம் முன்வைக்கிறாரு. இது தாவேகா கட்சியை அஃபெக்ட் பண்ணுமா, விஜயை அஃபெக்ட் பண்ணுமா? ஒரு ரஜினி ரசிகராக இந்த ஒரு கருத்தை பார்க்கும் பொழுது நீங்க ஆதவ் அர்ஜுனாவை வந்து கண்டனம் தெரிவிக்கிறீங்க, ஓ சரி, கட்சியை பாதிக்குமா? கண்டிப்பாக கட்சியை பாதிக்கும். ஏன்னா வந்து ஒரு அடிமட்ட தொண்டனை இருந்து இந்த கருத்தை அவர் சொல்லியிருந்தாருன்னா அது யாரை சில்லற பையன் பேசிட்டு போகிறான்னு போய் சொல்லிட்டு விட்டுடலாம்.
இவர் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, தேர்தல் பிரச்சார கொள்கை பரப்பு செயலாளராக அந்த போஸ்டிங்கில் இருக்கார். அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் கூப்பிட்டு பண்ணுவாரா பண்ண மாட்டாரா விஜய்? வெளியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறா இருந்தால் கூட என்னென்ன பேசணும் அப்படின்னு கட்சி தலைவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பேசணும். ஏன் இப்போ அவங்க ஒரு போன வாரத்துலேயே 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டாங்க. யார் வந்து மீடியாவில் வந்து பேசுகிறதா இருந்தாலும் மாவட்ட செயலாளர்கிட்டையும் பொதுச் செயலாளர் புஷியானந்தகிட்டையும் பர்மிஷன் வாங்காமல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து பேச தெரியாமல் பேசி தற்கூரி மாதிரி அங்கங்கே செருப்படி வாங்குறதுனால பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பேச தெரியாது இவங்களுக்கு, கருத்து ரீதியாக பேச தாவேக்காரங்களுக்கு ஒருத்தங்க தெரியாது. அது என்ன சொல்லுவாங்க, சோசியல் மீடியா ஏன் அவங்க தலைவர் அப்படி தானே பேசியிருக்காரு. அவர் சொல்லிட்டு போனார், ஓம் சக்தியை பராசக்தியே திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னார். அது யார் சொன்னா? சிவகார்த்தியன் படத்தில் சொன்னார். அதை ஏதோ சின்ன பசங்க சொல்லி விட்டான்னு குழந்தை பசங்க சொன்னான்னு சொன்னது அது அப்படியே மாறி அவருக்கே திரும்பிடுச்சு. அதை தான் என்ன சொல்கிறேன், இவங்களாம் சோசியல் மீடியா பார்த்துட்டு வந்து பேசுகிறாங்க. அதனால் என்னென்னா அவங்களுக்கு கருத்து ரீதியாக பேச தெரியாது. அதனால் அப்படி சொல்கிறவங்க இவ்வளோ இதாக பேசுகிறவர் அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இது வலியுறுத்தல், இது இப்படி தான் பேசணும், இதுதான் பேசணும், நீங்கள் வெளியே போகிறீங்க நாளைக்கு இப்படி சர்ச்சையாகும் இது ஆகும்னு அவருக்கு சொல்ல தெரியாதா? கண்டிப்பாக சொல்லியிருப்பார். விஜய்க்கு தெரியாமல் இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி பெரிய விஷயம் ஒன்று ஓடிட்டுருக்கு. ஒரு சின்ன படம் ஓடிட்டுருக்கு. ஒரு பெரிய படத்தோட ட்ரெய்லர் போட்டு விட்டோன்னா அந்த சின்ன படம் காணாமல் போயிடுமா? அதே மாதிரி தான் சின்ன ட்ரெய்லர்னது எங்கள் தலைவரோட ட்ரெய்லரு, பெரிய சின்ன படம்னது அவங்க திரிஷா விஜயோட படம் ஓடிட்டுருக்கு. இந்த ட்ரெய்லர் போகும்போது அந்த படம் அடி வாங்கிடும். மக்கள் அதை பற்றி தான் பேசுவான். ஆமாம் இப்படி மிரட்டிட்டாங்க அடி, அப்போ இந்த விஷயத்த மறந்துடுவாங்க அப்படின்றதுக்காக அவர் பேசியிருக்கலாம். சரி சார், இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ பேசப்பட்டு இருக்கு. ரஜினி ரசிகர்களாக நீங்களும் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் சரி. இப்போ திருமாவளவர்கள் கிட்ட இதை பத்தின கருத்து கேட்டிருந்தாங்க. அவர் வந்து பதில் சொல்லியிருக்கிறாரு, இது ரஜினி அவர்களை சிறுமைப்படுத்துற மாதிரி இருக்கு, இது வந்து தவறான கருத்து, அவர் இந்த மாதிரி பதவிகளுக்கோ பொறுப்புகளுக்கோ வந்து விருப்பப்படாதவர் அப்படின்றத பதிவு பண்றாரு. அதே நேரத்துல ஹிந்துத்துவா வந்து வளருது, இது அவங்களுடைய அரசியல் மேலோங்கிட்டு வருது அப்படின்றப்போ நம்ம வந்தது சரி இருக்கா அப்படின்றதுனாலே அவர் வந்து இதை தவிர்த்துட்டாரு அப்படின்றதையும் பதிவு பண்றாரு. அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஹிந்துத்துவம் வளர்ந்துட்டு அந்த தலைவர் வந்தால சொல்லி தலைவர் ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாரு, திருவள்ளுவர் காய் பூசின மாதிரி எனக்கும் பூசிடாதீங்க, திருவள்ளுவர் மாட்ட மாட்டார் நானும் மாட்ட மாட்டார். அது அவர் சொன்னது பிஜேபியை தான். அப்போ அவர் ஹிந்துத்துவமாக இருந்திருந்தால் பிஜேபி எடுத்து பேசியிருக்க மாட்டார். அது மாதிரி அண்ணன்லாம் சொன்னார் 96. நான் எங்கள் தலைவர் செயல சொல்கிறேன், இன்னும் 96 கதையை பேசியிருக்கேன். நான் இப்போ போன இருந்த கதையை சொல்கிறேன். தலைவர் அரசியல் வந்தார், இதை துக்ளக் பத்திரிகை பற்றி பேசினார். பெரிய பிரளயமே உண்டாச்சு திமுகவில். மன்னிப்பு கேட்காம விட மாட்டோம். இப்போ உள்ள டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின்லேருந்து எல்லாருமே சொன்னாங்க. எங்கள் தலைவர் வந்தார், 10 மைக்கு முன்னாடி நின்று தைரியமாக பேசினார். இந்த இருக்குது ஆதாரம். துக்ளக் பத்திரிகையில் இதை தான் போட்டாங்க. மறுப்பு கேட்க மாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் ஸ்டேயில் சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன். இதெல்லாம் விஜய் வந்து பேச சொல்லுங்களேன் பார்ப்போம். கரூரில் நடந்த சம்பவத்துக்கு நான் பொறுப்பில். கட்சி ஆஃபீஸை மூடிட்டு ஓடி போனவனுங்களாம் தைரியத்தை பற்றி பேசலாமா? கட்சி ஆஃபீஸை மூடிட்டு ஓடி போயிட்டாங்க. இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு கட்சியாவது, அதாவது தலைவராது தலைமுறையானாலும் சொல்லலாம். அன்றைக்கே கேட்டாங்க பிரேமலதா விஜயகாந்த், ஏன் வந்து நில்லுங்க, அரெஸ்ட் ஆகுங்க, அரெஸ்ட் ஆகாத எந்த தலைவர் இருக்காங்க அப்படி வந்து கைது அங்கேருந்து வந்துட்டீங்க, சரி கூட்ட நெரிசல் அப்படி இப்படின்னு. இங்கே வந்த அன்றைக்கி மறுநாள் எல்லா ப்ரெஸ்ஸையும் கூப்பிட்டு இது இப்படி தான் நடந்தது, என்ன என் மேலே எந்த தப்பும் இல்லை, வந்து ஆளுங்கட்சினால் இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்க முடியல, இப்படி தான் நடந்துச்சுன்னு அவருக்கு தைரியமாக சொல்ல முடியுதா? அவங்களாம் தைரியத்தை பற்றி பேசலாமா? அதே வந்து அவர் வந்து அம்மா பீரியட்லலாம் என்னெல்லாம் பேச. இதே வந்து கொரோனா டைமில் எடப்பாடி பழனிசாமி வந்து பகிரங்கமாக திறந்தார் டாஸ்மார்க்கு. அப்போ சொன்னார், அரசாங்க கஜானா நிரப்பதுக்காக நீங்கள் டாஸ்மார்க்கை திறக்காதீங்க அப்படின்னு சொன்னார். அதே அந்த டைமில் சாத்தான்குளத்தில் லாக்அப் டேட் நடந்தது, அதுக்கும் அவர் கண்டன இது தெரிவித்தார். அவர் வந்து அரசியல் பிரவேசம் எடுத்த டைமில் அவர் என்னென்ன பேசணுமோ கரெக்டாக தான் பேசினார். அந்த மாதிரி இதுவரை 3 வருஷம் ஆச்சு. எதை பற்றி பேசுனீங்க? இந்த கள்ளக்குறிச்சியில் மது அருந்தி செத்து போனதுக்கு போய் பார்த்தீங்க. அந்த லாக்அப் டேட்டில் செத்து போன அஜித் அவரோட இதுக்கு போனீங்க. வேறு எதுக்காக போனீங்களா? கவின்னு ஒருத்தர் ஆணவ படுகொலை பண்ணப்பட்டார். அந்த படுகொலை பண்ணப்பட்டது எட்டியாவது பார்த்தீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றீங்க. அதை பற்றி பேச உங்களுக்கு வாய் வந்தா? கேஸ் போட்டுருக்கேன்னு சொல்ல. கேஸ் போட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு ட்விட்டாவது போட்டிங்களா? போட முடியாது, போயிடும். கட்சி ஓட்டு ஜாதி ஓட்டு போயிடும். அந்த சைடு போய் திருநெல்வேலி சைட்லாம் காலை வைக்க முடியாது. அந்த கேஸ்ட்டுக்கு எதிராக பேசினேன்னா அதுக்கு அவங்க வந்து அந்த ஒரு பிரச்சார கூட்டம் கூட போட முடியாது. அந்த மாதிரி பயந்தவங்களையாக இருந்துட்டு நீங்கள் பேசலாமா? இதே அவர் பேர் என்ன, விஜயா,
விஜயோட தைரியத்தை பற்றிலாம் சொல்லணும்னா லிஸ்ட்டே போட்டு போகலாம். ஓகே. தலைவா டைம் டு லீடு அப்படின்னு போட்டதுக்கு தான் அம்மா கிட்ட போய் கை கட்டி நின்று வீடியோ போட்டவர். அது சரி, அம்மா ஒரு பெரிய ஆளுமை. பாச தலைவர் ஃபங்க்ஷன் நடந்தது. அப்போ வந்து அஜித் சார் வந்து பேசினார், இது மாதிரி எங்களை வந்து வற்புறுத்தி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு. அதுக்கு வந்து ஒரு கைத்தட்டியால் அதை செஞ்சுருக்கலாம். ஆனால் தைரியத்தின் உருவமான எங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் எந்திரிச்சு கை தட்டினார். இதே பக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் கூட சும்மா தான் உட்காந்துருந்தார். கலைஞர் வச்சு இதே இலவசம் சர்க்காரில் பேசினார்ல, இதே இலவசம் கொடுக்கக்கூடாதுன்னு எங்கள் தலைவர் பார்த்து தான் காப்பி அடிச்சு. அது குட்டி ஸ்டோரி. அந்த குட்டி கதை சொன்னது கலைஞர் ஸ்டேஜில் பக்கத்தில் இருக்கும்போது சொன்னார். கலைஞரை பார்த்துட்டு சிரிச்சுட்டு தான் இருந்தார். அப்படியெல்லாம் பேசினவர் தான் எங்கள் தலைவர். நீங்கள் எல்லாம் என்ன பேசுகிறீங்க, ஏதாவது சொல்லியிருப்பீங்களா? நீங்கள் சொல்லிங்க. இதை ஏன் ஆதவ அர்ஜுனை பார்த்து கேட்குறேன், உனக்கு என்ன தைரியம் இருக்குது நான் கேட்குறேன். இதை ஆதவ அர்ஜுனை பார்த்து நான் கேட்குறேன். கரூரில் சம்பவம் நடந்துச்சு, புரட்சி உருவாயிருச்சுன்னு சொல்லி ட்விட்டர் போட்டுட்டு ட்விட்டர் அழிச்ச பையன் தான் இது ஆதவ அர்ஜுனா? நீலாம் தைரியத்தை பற்றி என்னத்தை பேசலாம் நீ? இதை வந்து ஆரம்ப காலத்துலேருந்து விஜய் ரசிகனாக இருந்து, அது என்ன நாளைய தீர்ப்பு படத்துலேருந்து செந்தூர பாண்டி ரசிகன் அப்படி வரிசையாக 69 படம் வரையும் போஸ்டர் ஒட்டி கிழிச்சிட்டா. நீ விஜய் ரசிகரான விஜய் மண்டலில் வந்த திருமாவளவனை அடித்து விரட்டி விட்டார். டிஎம்கே போனேன், டிஎம்கேலேருந்து அடித்து விரட்டினாங்க. இப்போ வந்து தாவேக்கையில் இருக்க. நாளைக்கு எங்கே போக போகிறேன்னு உனக்கே தெரியாது. நீ பேசணும், உன் தலைவரை பற்றி பேசு. நாங்கள் ஒன்றுமே சொல்ல, அவர் அப்படியே இப்படின்னு பேசு. எங்கள் தலைவர்களுக்கெல்லாம் உனக்கு தகுதியே கிடையாது. ஓகே. உனக்கு வந்து மொத்தமே 42 வயசு தான் ஆகுது. என்னோட நீ சின்ன பையன். எங்களோட அரசியல் அனுபவம்லாம் வேறு லெவலுக்கு. எங்கள் தலைவரோட அனுபவம் தான் உன்னோட வயசு. அதனால் முதல்ல மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து இந்த கருத்தை வைக்கும் பொழுது அவருடைய நோக்கம் ரஜினி அவர்களை வந்து நோண்டி பார்க்கணும், இல்லை ரஜினி அவர்கள் ரசிகர்கள் கிட்ட கோபம் அடையணும் அப்படின்றத தாண்டி திமுகவை தான் அவங்க ஆரம்பத்துலேருந்தே எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய எல்லா மேடைகள்லையும் திமுகவை தான் பிரதானமாக எதிர்த்துட்டு வராங்க. ஸோ திமுகவை எதிர்க்க போய் அது தேவையில்லாமல் ரஜினி அவர்களை ட்ரிகர் பண்ணிருச்சு, ரஜினி ரசிகர்களை ட்ரிகர் பண்ணிருச்சு. நோக்கம் வந்து ரஜினி அவர்களை சிறுமைப்படுத்தணுன்றது கிடையாது. திமுக இந்த மாதிரி மிரட்டினாங்க, இல்லை திமுக வந்து ஒருத்தரை வந்து வரவிடாம பண்ணினாங்க அப்படி சொல்ல வந்தது தான் இப்படி மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்ற அந்த கருத்துக்கு உங்க பதில் என்ன? இல்லை மேடம், இந்த திட்டம் போட்டு தான் அவர் பேசுனது. அப்படியா? திட்டம் போட்டு பக்கா பிளான் பண்ணி தான் பேச. எதன் அடிப்படையில் சொல்றீங்க? திட்டம் போட்டு ரஜினி அவர்களை சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஏற்கனவே சொன்ன இதில் இப்போ பரபரப்பாக போய்ங்கிற நியூஸ் ஒன்று, அதை டார்கெட் பண்ணால் அதை கொஞ்சம் டவுன் பண்ணுறதுக்கு தான் மக்கள் இதை பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு தான் அவர் பண்ணது. எந்த கட்சியிலுமே அவர் 6 மாதத்துக்கு மேலே இருக்க மாட்டார். இல்லை சார், மற்றபடி ரஜினி அவர்கள் மேலே ஏதாச்சும் அவரை சிறுமைப்படுத்தணும், இல்லை ரஜினி அவர்கள் மேலே அவங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் அங்கே இருக்காது தானே, இல்லையா? ஆமாம், அது வேணா உண்மை தான். ஓகே. ரஜினி மேலே பிரச்சனை அவங்களுக்கு இல்லை? அவங்களுக்கு ரஜினி மேலே பிரச்சனை இருந்தது. ஆரம்பத்தில் வந்து விஜய்க்கும் தலைவருக்கும் பிரச்சனை இருந்தது. பிரச்சனைனா தலைவர் வந்து எப்பயுமே பெருந்தனமாக போயிடுவார். அவர் தான் வந்து அவருடைய பிஹேவியர் சரியில்லாமல் சின்ன சின்ன இதுவெல்லாம் பண்ணிக்கிறது. ஒரு தலைவன் அப்படின்றவனுக்கு நிறைய தெரியணும், ஏழைங்களோட கஷ்டங்கள் தெரியணும், ஏழைங்களுக்கு கூட போய் ஸ்பெண்ட் பண்ணணும் டைமை. புரிதுங்களா? வீடு வீடாக போகணும். போனால் தான் வந்து தன்னை வந்து ஒரு தலைவனாக, இப்போ சும்மா பேருக்கு தலைவர்னா போட்டுக்க முடியாது. எதுவுமே பண்ணாதே எல்லாரையுமே டாரி, அவருக்கு சரியில்லை, திமுக சரியில்லை, இவங்க தீ சக்தி, நான் வரேன், நான் என்ன பண்ண போகிறேன் மக்களுக்கு, இதை தான் பெருசாக பேசணும். போது மற்றவங்கள டார்கெட் பண்ணி எதிர்ப்பு அரசியல், ஒரு எதிர்ப்பு அரசியலாம், ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்கள எதிர்த்து பேசி அது 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 வந்து மக்களுக்கு தேவையில்லை. அதெல்லாம் வயசு பார்த்து சலிச்சு போச்சு. இப்போ நீ இப்போ வர நீ என்ன பண்ண போகிற மக்களுக்கு? அவங்க பண்ணாது நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லு. அதை சொல்லி தன் கட்சியை வளர்த்துக்கணும். ஆதவ அர்ஜுன் வந்து விஜயை ஒழிச்சு கட்டுறதுக்கு தான் ஆதி அர்ஜுனும் வந்திருக்கிறார். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. விஜய கட்சியை ஒழிக்கிறதுக்காகவே எதிர்கட்சிக்கிட்ட அவர் பணத்தை வாங்கி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் நான். எந்த கட்சிக்கிட்ட பணத்தை? எல்லா கட்சிக்கிட்டுமே சொல்கிறேன், எந்த கட்சியும் நான் குறிப்பிட்டு சொல்லலை. ஒரு கட்சியிடம் பணம் கையூட்டு வாங்கிக்கணும் தான் இவர் வந்து விஜய், அவர் பேசுகிற பேச்சு எல்லாமே பாருங்க. விஜயை வந்து அவரை வந்து அந்த கட்சியை அழிக்கிறதுக்காகவே பேசுவார். அவர் பேசுகிற பேச்சு பூரா அப்படி தான் இருக்கும். இந்த நேரத்தில் இதுமாரி பேச்சு பேசினா மக்கள் எப்படி மாறுவாங்கன்னு கூட ஒரு லாஜிக் இல்லையா? உனக்கு ஏன் என்ன பொறுப்பு? அந்த பொறுப்பு சேதிக்கு ஒரு கொழுக்கு பரப்பு செய்யலை, என்ன பதிப்பு, அது என்ன ஒரு பதிவு? இந்த நேரத்தில் இது பேசினா எலெக்ஷன் இன்னும் 50 நாளில் நீங்கள் சின்ன பண்ண ஆகி துண்டதான துணைகோள் இந்த அரசியல் விட்டு ஓடுவீங்க நீங்கள். அவர் எத்தனை வருஷம் அனுபவம், தலைவரை பார்த்து பின்படுத்துங்க. இல்லை சார், இப்போ விஜய் அவர்கள் மேலே உங்களுக்கு கோபமா, ஆதவ அர்ஜுனா மேலே கோபமா? அதாவது ஆதவ அர்ஜுனா அம்பு விட்டவங்க யார்?
ஆதவ அர்ஜுன் வெறும் அம்பு மாடம், அம்பு விட்டவங்க யார்? விஜய்னு சொல்றீங்களா? விஜய் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும். விஜய் தான் 41 பேர் உன்னை பார்க்க வந்தவங்க 41 பேர் அங்கே கரூரில் இறந்தப்போ விட்டுக்கு அடிச்சு ஓடி போனது யார்? திகிரத்தை பற்றி நீ பேசலாமா? என் தலைவன் இருந்திருந்தாருன்னா அங்கேயே நின்று இருப்பார். விட்டு அடிச்சுட்டு 3ஆவது நாள் வீடியோ போடுறீங்க நீங்கள். இப்போ ரஜினி அவர்கள் வந்து எப்பவுமே மக்கள் பிரச்சனைக்கு பேசியிருக்கிறாரு, அரசியல்வாதிகளை எதிர்த்தும் பேசியிருக்கிறாருன்றதுலாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் விஜய் வந்து ஒரு தவறு செய்கிறாரு அப்படின்றப்போ திமுக எப்படி உடனே வந்து அதை வந்து பெருசாக மக்கள்கிட்ட காட்டணும்னு நிறைய செய்திகள் போடுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி கரூர் சம்பவம் நடந்தப்பமும் ரஜினி அவர்கள் உடனே வந்து ட்வீட் போட்டார். அது வந்து விஜய் மேலே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலே ரஜினி அவர்கள் வந்து அவர் ஏதாவது சொல்லணுன்றதுக்காக இப்படி ட்வீட் போடுறாரு அப்படின்னு அந்த டைமில் பேசப்பட்டது. அந்த மாதிரியான நோக்கம் அவருக்கு இருக்கா? இல்லை மேடம், தலைவரை பொறுத்த அளவுக்கு அவர் இதை கேட்டு வேலை செய்கிறவர், இதை கேட்டு வேலை செய்ய மாட்டார். எது நியாயம் படுத்து அதுதான் பேசுவார். நீ எந்த யூடியூப்பில் எல்லா சேனல்லையும் எடுத்து அவர் பீச்சு எல்லாத்தையும் பாருங்கள். மீடியா கண்டு பயப்படவே மாட்டார். மனசில் பட்டத்தை அப்படியே நமக்கு அதனால் பின்விளைவு என்னான்னு கூட யோசிக்க மாட்டார். அன்னைக்கு இப்போ உள்ளது அன்னைக்கு பேசிடுவார். 41 உயிர் போயிருக்கு, எப்படி சும்மா இருக்க முடியும்? 41 உயிர் போயிட்டு விட்டு அந்த உங்களை பார்த்து வந்தவங்க விட்டு அடிச்சுட்டு நீங்கள் மாதிரி சென்னைக்கு வந்துட்டீங்க. பணம் கொடுத்துட்டா போதுமா? அந்த உயிர் என்ன வருது? பணம் கொடுத்துட்டிங்கன்னா போதுமா? மீடியா வச்சுட்டு நாங்கள் அதை பண்ணலை இதை பண்ணலை, இதெல்லாம் வந்து ஒரு தலைவனுக்கான பண்பே கிடையாது. ஈவு இரக்கம் இல்லாதவன் எப்படி ஒரு தலைவன் ஆவான்? ஈவு இரக்கம் இல்லாதவன் எப்படி ஒரு தலைவன் ஆவான்? இல்லை, அவர் வருந்தினாருன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க கட்சி. வருந்துறதுனா எப்படி மேடம்? வருங்கிறதுனா எப்படி? உங்கள் வீட்டுக்குள்ளே ரூமில் உட்காந்து அழுதுங்கிறத வருந்துறது? நீ பொது வாழ்க்கைக்கு வந்துட்ட. இல்லை, மக்களோட காலில் கூட விழுந்து வந்து மன்னிப்பு கேட்டாங்க. எப்போ? ஒரு மாதத்துக்கு அப்புறம் ரூமுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்களா? அவர் காலில் வந்து நீங்கள் பார்த்தீங்களா? அந்த மக்கள் வந்து சொல்கிறாங்க. மக்கள் வந்து சொல்கிறாங்கன்னா இப்படி மக்கள் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அதில் யாருன்னா வருத்தம் தெரிவிச்சுட்டா இது வரைக்கும் உலக அரசியல் இது வரைக்கும் பார்த்ததுண்டா? உலக அரசியல் இது வரைக்கும் இதுமாரி செயலை எந்த தலைவனாக செஞ்சுருக்கானா நீங்கள் பார்த்ததுண்டா? நேருக்கு நேர் போய் அங்கேயே நிற்பாங்க. எனக்கு அதுதான் அந்த தலைவன் தான் வேணும். நான் பாதிக்கப்படும் போது என் மக்கள் பாதிக்கும்பொழுது நேராக வந்து அங்கே எனக்கு ஆறுதல் சொல்லாத நீ வந்து ரூம் போட்டு ஒரு மண்டபத்தை புக் பண்ணி அங்கே ஆறுதல் சொல்லி என்ன பலன்? இது வரைக்கும் எந்த தலைவனாக பண்ணியிருக்கானா? எம்ஜிஆர் கூட நீ பெரிய ஆளா? எம்ஜிஆர் ஊரா கிராமம் எங்கள் ஊருக்கு வந்து கொடி ஏற்றுக்கிறார், கிராமமாக நடந்து போய்க்கிறார். நீ கரோனை விட்டு வெளியே வரமாட்ற. கரூரில் எப்படி நடந்து தெரியுமா அந்த சம்பவம்? அங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நீ கை தூக்கின்னு காட்டுன்னு வந்தால் அவன் பார்த்துட்டு போயிட்டு இருப்பான். பார்க்க வந்த கூட்டம் அது, ஓட்டு போட வந்த கூட்டம் இல்லை, அது பார்க்க வந்த கூட்டம். நீ 1 கிலோமீட்டருக்கு மேலே முன்னாடியே கேரவனில் இருந்து நீ முகத்தை காட்டின இப்படி வந்துருந்தீங்கன்னா அவன் கடந்து போயிருப்ப. பார்த்து கூட்டம் கலைஞ்சிட்டு இருக்கோம். கூட்டம் கூட்டம் கலையக்கூடாதுன்றதுக்காக நேராக உள்ளே போய் அங்கே ஏஞ்சின்னா என்ன வருது? எல்லாம் கூட்டமாக பார்க்கறதுக்கு மோதி தான் இந்த உயிர் நடந்தது. சரி சார், இப்போ உங்களுக்கு விஜய் அவர்கள் மேலே கோபம் இருக்குது, அவருடைய அரசியல் நடவடிக்கைகளில் நிறைய பிழைகள் இருக்குது அப்படின்றத உங்கள் வருத்தத்தை பதிவு பண்ணுறீங்க. இப்போ ரஜினி அவர்கள் வரலை, அவருடைய உடல்நிலையோ அவருடைய வயதின் காரணமாக மக்கள் மேலே வச்சிருந்த ஒரு நம்பிக்கை நலன் காரணமாக மக்களும் பாதிக்கப்படக்கூடாதுன்ற அடிப்படையில் அவர் வரலன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் சரி. இப்போ விஜய் வந்துட்டாரு, நானும் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி வராரு. திமுகவோ அதிமுகவோ அவங்கெல்லாம் பலம் தின்னு கொட்டம் போட்ட கட்சிகள் அத்தனை ஆண்டு காலமாக அரசியல் களத்தில் இருக்கிறாங்க. இவர் இப்போதானே வராரு. ஸோ பிள்ளைகள் எல்லாம் பண்ணாலும் மக்களுக்காக தானே வரேன்னு சொல்றாரு. அவர் மேல ஏன் இவ்வளவு விமர்சனங்கள், இவ்வளவு கோபம்? மக்களுக்காக வர தலைவன் எந்த சுயநலம் இல்லாத வரணும். அவன் தான் தலைவன். இவருக்கு என்ன சுயநலம் இருக்குன்னு உங்களுக்கு தோணுது? ரைடு விட்டாங்களா? ரைடு விட்டது யாருன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? சிபிஐலேருந்து ரைடு விட்டாங்க. ரைடு விட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு அரசியலுக்கு வரன்னு ஆரம்பிச்சதெல்லாம். ரைடு அதுமாரி இதெல்லாம் போய் பிஜேபியோட மாட்டிக்கினார். பிஜேபியோட மாட்டிக்கின்னு பிஜேபியோட அஜெண்டா என்னன்னா திமுகவும் விசிகாவும் காலி பண்ணணும். திமுகவும் விசிகாவும் காலி பண்ணணும்னா அந்த சிறுபான்மை ஓட்டை இழுக்கணும். சிறுபான்மை ஓட்டு யாருக்கிட்ட பெரும்பாலும் இருக்குதுன்னா இவர்கிட்ட இருக்குது. இவர் கொஞ்சம் சிறுபான்மைனா பெரிய இதுவாக கிடையாது. அதை இவங்க 2 பேரும் டார்கெட் பண்ணி அதை கொஞ்சம் இழுத்தோம்னா திமுக ஒழிச்சு கட்டிடலாம். ஏன்னா எல்லா தலித் தலைவர்களும் பிஜேபியிடம் மண்டியிட்டாங்க. மண்டியிடாத ஒரே தலைவர் யாருன்னா அண்ணா திருமாவளவன் தான்.
அவர் தான் பிஜேபி கிட்ட மண்டிக்கிடாதுக்கிற தலித் தலைவர்களில் மீதி எல்லாமே போயிட்டு அவங்கக்கிட்ட சரண் அடிச்சிட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற வந்து ஜான் பாண்டியன், புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி, புரட்சி பாரதம் ஜெகன்மூர்த்தியார், இது போல் தலைவர்கள்லாம் தலித் தலைவர்கள்லாம் அவங்கக்கிட்ட போய் சரண் அடைச்சிட்டாங்க. அவங்க எல்லாமே வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிங்கிறாங்க. அதில் வந்து வெளியே வர்றதுக்கு வேறு வழி இல்லைன்னு அவங்கக்கிட்ட போய் சரண் அடைச்சிட்டாங்க. இப்போ பார்த்தா எதிர்க்க யாருன்னா பிஜேபிக்கு சரணடையாத திமுகவும் விசிக, மதிமுக இதுமாரி கட்சிக்கு தான் இருக்குது. அதனால தான் இந்த ஓட்டை பிரிக்கிறதுக்காக தான் இவரை இறக்கி இருக்காங்க விஜயை. இவர் வந்து சிஎம் ஆகிடுவார்னா சிஎம் ஆகிறதுக்கு, முதல்வர் ஆகிறதுக்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரே நம்பர் இந்தியாவிலே இல்லை உலகத்திலே இவர் ஒருத்தர் தான். தகுதி இல்லாத என்ன தகுதி இருக்குது? எத்தனை ஒன்றியம், எத்தனை பஞ்சாயத்து என்று எத்தனை பேரூராட்சி, எத்தனை மாவட்டம் உனக்கு தெரியுமா? ஒரு 10 மாவட்டத்து பேரை சொல்லுங்கள். ஒரு 10 அமைச்சருடைய பேரை சொல்லுங்கள். அமைச்சர் என்னென்ன இலக்கு, என்னென்ன அமைச்சர்னு பேரை சொல்ல பார்ப்போம். எதுவுமே தெரியாது. நீங்கள் வாங்க, நான் வர வேணாம்னு சொல்ல மாட்டோம். எனக்கும் வேணும். எல்லாமே பழமுகம் புதுமுகமாக வாங்க, வரவேற்கிறோம். தகுதியான ஆளாக வராதே எப்படி? அவர் தகுதியான தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கலன்னு சொல்கிறாங்க. ஆமாம், தகுதியே இல்லை. கேமரா திரையை முன்னாடி நடிக்கிறோம். எப்படி தகுதி வந்துடும் உலக நாட்டை ஆளுறதுக்கு? ஒரு குடும்பத்தையே வச்சு உன்னால் ஆட முடியாத நாட்டை எப்படி ஆளுவேன்? ஒரு மனைவி அவங்க வந்து விவாகரத்தை கேஸ் போடுறாங்க. அது திமுக தான். திமுக கூண்டுதல்ன்றீங்க. தூண்டுதல் பிரகாரம் உன்னோட உன் மனைவியே உன் பேச்சை கேட்கல, இன்னும் ஒருத்தங்க வச்சு அவங்கள பேச வைக்கிறாங்கன்றீங்க. அப்புறம் எப்படி? உங்கள் மனைவியே உன் பேச்சை கேட்கலையா? உன் மனைவியே ஆடுறதுக்கு நீ தயார், உனக்கு அந்த திறனையும் இல்லை. அப்புறம் எப்படி நாட்டை ஆளுவ? அது அவருடைய பர்சனல்னு சொல்கிறாங்க இல்லையா சார்? சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் யாருமே ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற அந்த ஒரு கோட்பாட்டில் இருக்கிறது இல்லை. திராவிட கட்சிகள்லையும் அதே மாதிரி தானே இருந்திருக்கிறாங்க. ஏன் இவரை மட்டும் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு நோண்டுறீங்க அப்படின்றது கேள்வி வருது இல்லையா? அதாவது மேடம், பர்சனல்ன்றது வேற. இது பொதுவாய்க்கு வந்துட்டேன், புரியுதா? பொதுவாய்க்கு வந்துட்ட பிறகு எம்ஜிஆர் பண்ண இல்லையா, கலைஞர் பண்ண இல்லையா? கலைஞர் உங்கள் ஒய்ஃப்லாம் கேஸ் போட்டாங்களா? எம்ஜிஆர் அவங்க ஒய்ஃபு யாருன்னா கேஸ் போட்டாங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் அந்த அரசியலை தான் பண்ணுறோன்னா அப்போ காமராஜர்னு ஒருத்தர் இருந்து உங்களுக்கு நினைவு இல்லையா? காமராஜர் இவங்க தான் ஃபார்முலா. காமராஜர் ஏன் ஃபார்முலாவை நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க? ஓகே, நீங்கள் சொல்லும்போது எம்ஜிஆர் பண்ணலையா, கலைஞர் பண்ணலையா அப்படின்னு, இதெல்லாம் என்ன கலைஞர் ஒய்ஃபோ எம்ஜிஆர் ஒய்ஃபோ இது வரைக்கும் பிட்டிஷன் கொடுத்து எனக்கு விவாகரத்து ஒன்று கேட்டதுண்டா? அதெல்லாம் யோசிக்க தேவையில்லையா? சுத்தமாக இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதியே கிடையாது. தகுதி இல்லாதவர் விஜய். ஓகே, தகுதி இல்லாதவர் விஜய். ஓகே, தெரியுங்க. இன்னும் 50 நாளில் அவர் இந்த அரசியல் கதை 50 நாளில் முடிஞ்சிடும். இன்னும் 50 நாளில் முடியும். அது என்ன 50 நாள் சார்? இன்னும் எலெக்ஷன் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? ஓகே, அதனால 50 நாளில் இனிமேல் எலெக்ஷன் வரவே மாட்டார். வரமாட்டார் மேடம். ஓகே, வரமாட்டார். சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஜென்சி இப்போ இருக்கக்கூடிய அந்த கிட்ஸ்க்குலாம் வந்து ரஜினி அவர்களுடைய சாதனைகளோ இல்லை அவர் என்ன மக்களுக்கு பண்ணாருன்றது தெரியாதுன்னு சொன்னீங்க. என்னதான் செஞ்சிருக்கிறாரு அப்படின்றத கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்க சார். ஷார்ட்டாக சொல்லணும்னா, இப்போ இவர் சொல்கிற விவசாயி பிரச்சனை அப்படின்றாரு. யார்? விஜய் சொல்கிறாரு. இந்த விவசாய பிரச்சனைக்கு மெயினாக என்ன பேசணும்? காவிரி மேல்வாலை வாரியம் அமைச்சாங்களா, அதுக்கு டிஎம்கே பீரியடில் தான் ஆரம்பித்தாங்க. இதே காவேரி பிரச்சனைக்கு குரல் கொடுத்தவர் எங்கள் தலைவர் கொடுத்தாரு. தனிநபரை உண்ணாவிரதம் இருந்தார். இவர் இது வரைக்கும் ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரா, இல்லை ஒரு போராட்டம் பண்ணியிருக்காரா? இல்லை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா வந்து எவ்வளோ பெரிய ஊழலில் மாட்டினாங்கன்னு தெரியும். அந்த டைமில் சிட்டிங் சிஎம் அவங்க முன்னாடி சொடக்கு போட்டு பேசினார். அதாவது தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் நடக்குது அப்படின்னு. அப்போ ஆர்.எம். வீரப்பன் வந்து ஜெயலலிதா அம்மாவோட அந்த பேரவையில் அவர் ஒரு மினிஸ்டர் இருந்தார். அவர் நைட்டாக மினிஸ்டர் போஸ்டிங்லேருந்து தூக்கிட்டார். அதுக்கு இப்போது சத்யா மூவிஸ் 25வது வருஷமா 50வது வருஷத்துக்கா அதுக்கு வந்து எங்கள் தலைவரே வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், நான் ஏதோ பேசிட்டேன், அப்போ இருந்த அந்த வயசு ஆர்வ கோளாறால் நான் பேசிட்டேன் அப்படின்னு. அந்தோட பக்குவம் எளிமை எல்லாம் இருக்கிறது தலைவர்கிட்ட தான். அது மாதிரி சொல்லணுன்னா எவ்வளோ சொல்லலாம். மக்களுக்காக செஞ்ச சேவைகள் அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? மக்களுக்காக அவர் என்ன சேவை செஞ்சேன்னா மன்றம் மூலியமாக எவ்வளோ செஞ்சுருக்காங்க. அதாவது இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா மாவட்ட ரீதியாக எவ்வளோ குழந்தைங்களுக்கு கல்வி வந்து எங்கள் மன்றம் மூலியமாகவே ஓகே ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று அமைச்சு, ட்ரஸ்ட் அந்த மன்றம் வந்து என்ன எப்படி செயல்படுதுன்றது பொதுமக்களுக்கு தெரியாது இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள். அதுதான் எங்கள் தலைவர் ஒரு பழக்கம் தான், வலதை கொடுக்குறது இடது கை தெரியக்கூடாது. இவங்க மாதிரி 3 வருஷம் இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கல்வி நலத்திட்ட உதவிகள் செய்கிறாங்க. அதுக்கு முன்னாடி விஜய் என்ன பண்ணார்?
ஏதாவது பண்ணாரா? ம். அவர் எதுக்கு அவங்களும் மன்றங்கள்லாம் வச்சிருக்கோம், உணவு கொடுக்குறோம், கண்தானம் செய்றோம், இந்த மாதிரி நிறைய பால், பிரெட் இதெல்லாம் நாங்க மக்களுக்கு கொடுத்துட்டு பால் இருக்கோம். பிரெட்டு கொடுக்கறது ரசிகர்களோட கையிலேருந்து கொடுக்கறது. ஓகே அது வந்து நாங்களும் பண்ணுறோம். ஓகே. அது வந்து ரசிகர்கள். விஜய் என்ன பண்ணாரு? ம் அதை நான் கேட்குறேன். இலவச நோட்டு புக்கு கொடுத்தாரு. விஜய் கதை என்கிட்ட கேட்டிங்கன்னா நாரி போவோம். சாலிகிராமத்தில் அவர் இருந்த கதையில் காலத்துலேருந்து எங்களுக்கு தெரியும் விஜயை. ஓகே. இலவச நோட்டு புக்குன்னு அப்போ குஷி படத்தில் அந்த ஃபோட்டோ போட்டு ரவுண்டு போட்டுருப்பாங்க. அந்த நோட்டு புக்கை கொடுப்பாரு 5-6 பேருக்கு. வேறு எதுவும் பண்ணதா விஜய் சரித்துங்க. ஏங்க அவர் கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கிறவங்க 20 ரூபா வாங்கிட்டு தாங்க ஃபோட்டோ எடுப்பார். அப்போ நல்லா போன ஒரு 100 பேர் கிட்ட போய் அந்த 100 பேருக்கு இலவசமாக ஃபோட்டோ எடுக்க முடியாதா? ஓ சாலிகிராமம் சாலிகிராமத்தில் 20 ரூபா எந்த விஜய் ரசிகர்கிட்ட வேணா கேளுங்க. நானே போய் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஏன்னா அண்ணாமலை தம்பி இங்கே ஆட வந்தாருன்னு சொன்னோமோ நமக்கும் விஜய் இருந்த டைமில் பிடிக்கும். சரி நம்ம தலைவரோட சிசிய புள்ள போய் படத்தை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தவங்க தான். ஓகே. அதனால நீங்க போய் போட்டோ எடுத்துருக்கீங்க. ஃபோட்டோ நானும் போய் எடுத்திருக்கேன். அப்ப 20 ரூபாய் கொடுத்தீங்களா? ஆமாம் 20 ரூபா பே பண்ணி டோக்கன் வாங்க தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஓ அந்த நெகட்டிவை பின் பண்ணி கொடுப்பாங்க. அந்த டோக்கன் வாங்கலைன்னா அந்த ஃபோட்டோகிராஃபர் அப்போ ஆஃபீஸ் எங்கே இருந்தது தெரியுமா? நம்ம விஜயோட பழைய வீடு வந்து ஸ்டேட் பேங்க் காலனி. ஸ்டேட் பேங்க் காலனி தாண்டி லெஃப்ட் சைடில் இருந்தது முதல்ல. அடுத்து விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் இருந்த ஸ்ட்ரீட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் தான் சோபா மண்டபத்துக்கு மாற்றினாங்க. இப்போ தான் பனையூருக்கு மாற்றிருக்காங்க. இவ்வளோ ஃபாலோ பண்ணிட்டு வரோன்னா அண்ணாமலை தம்பியாக இருந்தனால தான் நாங்கள் தூக்கி விட்டோம். தூக்கி விட்ட எங்களுக்கு இறக்கவும் தெரியும். ஓகே. அதனால தூக்கி விட்ட எங்களுக்கு இறக்க தெரியும் அப்படின்னு சொல்றீங்க. சரி சரி. இப்போ தாவேகாவினுடைய அரசியல் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்க அது வந்து சரியில்லை அப்படின்றத பதிவு பண்றீங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து கட்சி ரீதியாக மற்றவர்கள் இப்போ ஆதவ அர்ஜுனா பேசுறாரு, புசியானந்த் அவர்கள் எல்லாம் வந்து சரியில்லை அப்படின்னாலும் விஜய் வந்து உங்களோட பார்வையில அவங்க சரியில்லைன்னு நீங்க சொல்றீங்க. விஜய் ஒரு தொகுதியில போட்டிட்டாருன்னா அவராச்சும் கண்டிப்பா ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லலாமா? வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? அவருக்கு என்ன இருந்தாலும் இப்போ ரஜினி அவர்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கோ அது மாதிரி அவருக்கும் செல்வாக்கு இருக்கு தானே? அவர் செல்வாக்கு நான் சிம்பிளாக நீங்கள் ஷார்ட் அண்ட் கியூட்டாக முடிச்சிடுறேன். இப்போ ஒரு தொகுதி இருக்குன்னு வச்சிங்களேன். அந்த தொகுதியில் எத்தனை ஏடிஎம்கே ஓட்டு இருக்கும்? ஏடிஎம்கே ஓட்டு போயிடும், டிஎம்கே ஓட்டு போயிடும், பிஜேபி ஓட்டு போயிடும். பிஜேபி ஏடிஎம்கே ஒரே கூட்டணி தான். கூட்டணி ரீதியாக பார்க்கும்போது அந்த கட்சி பெரிய கட்சியில் இருக்க ஓட்டெல்லாம் போயிடும். சீமான் சார் கட்சி ஓட்டு போயிடும். அப்படி இருக்கும்போது மிச்சம் யார்? மக்கள் ஓட்டு தான் இருக்கு. மக்கள் ஓட்டு இருக்கும்போது தெளிவாக சொல்கிறேன், அஜித் சாருக்கும் விஜய் சார் ஃபேன்ஸுக்கும் ஆகாது. அவங்க ஓட்டு எப்படி வரும்? எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராது. நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். ஓகே. நாங்கள் தெளிவாக சொல்கிறோமே. ஆன்லைனில் ஒரு குரூப்பே வச்சுருக்காங்க. மதுரையில் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. துடிக்கிங்காரங்கன்னு சொல்லிட்டு தலைவர் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. அகேன்ஸ்டாக தான் ஒர்க் பண்ணும். ஏன்னா அவங்க ஆரம்ப காலத்துலேருந்து சோசியல் மீடியாவில் இவங்க பண்ணி விட்ட வேலை. அதுக்கப்புறம் மறைமுகமாக நிறைய வேலைகள் இருக்குது. இருந்தாலும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அந்த வேலையில் இருக்கும்போதும் தலைவர் ஓட்டு விழுவாது. சிவகார்த்தியன் ஃபேன்ஸு சொல்லவே வேண்டாம். அந்த ஓட்டு மீதி யார் ஓட்டு போடுவா? விஜய் ரசிகர் மட்டும் ஓட்டு போடுவாங்க. எல்லா இடத்துலயும் பிரச்சனை பண்ணி வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயும் பிரச்சனை பட் இருந்தாலும் விஜய்க்கான ரசிகர்கள்னு இருக்கிறாங்க. விஜய் ரசிகர்கள் கண்டிப்பா ஓட்டு போட்டு மக்கள் மத்தியிலுமே சார் இப்ப நாங்க மைக் எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட கேட்டோம் அப்படின்னாலே எங்களுக்கு மாற்று வேணும். நீங்க சொன்னீங்க இல்லையா மாற்று வேணும்னு. அவங்களும் எங்களுக்கு மாற்றம் வேணும், நாங்க விஜய் அவர்கள் வரட்டும்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. திமுக அதிருப்தி, அதிமுக அதிருப்தியில இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே. அப்போ விஜய் கூட ஜெயிக்க மாட்டாருன்னு எப்படி சொல்றீங்க? அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு ஓட்டு போயிருது. போயிட்டு மிச்சம் இருக்க ஓட்டு தான் இவ்வளோ. நீங்கள் சொன்னீங்களா அதிருப்தியில் இருக்காங்க மக்கள், சொன்னாங்க மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ எவ்வளோ இஷ்யூஸ் நடந்துட்டுருக்கு. கரூர் சம்பவம், ரசிகர் சத்தை போய் பார்க்காதது, ஃபேமிலி மேட்ரு பேசக்கூடாது, நீங்கள் அந்த மேட்ரு ஓடிட்டு இருக்கு. இவ்வளோ இஷ்யூகள் நடந்துட்டு இருக்கும்போது அதையும் யோசிப்பாங்கல்ல. அன்னைக்கு பேசிட்டோம், வீட்டுக்குள்ளேயே மாறி மாறி பேசிப்பாங்களே. என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ அவன் வந்தானா எப்படி பண்ணுறாரு, இவர் வந்து ஒரே ஒரு விஷயம் சிம்பிளாக சொல்கிறேன், இலவசம் வேண்டான்னாரு. இப்போ என்ன பண்ணுறாரு? அந்த பாண்டியராஜன் டைலாக் சொன்னோம், 1000 2000 நீ 2000 குடியா, நான் 2500. அரசியல் மக்களுக்கு பிம்பிளிக்கு பிலாப்பி தான். அந்த மாதிரி தான் விஜய் பண்ணியிருக்காரு. காப்பி பேஸ்ட் எடுத்த மாதிரி அவங்க போட்ட திட்டத்தை அப்படியே போடுறாரு. நீ வந்தியா மாற்று அரசியல் தானே சொன்னேன், இலவசத்தை எதிர்க்கிறேன்னு ஒரு கடன் தள்ளுபடி பண்ணுவேன். எத்தனையோ பட்டதாரி இளைஞர்கள் வந்து கடன் வாங்கி வச்சு ஸ்விக்கிலையும் ஓலாலையும் வண்டி ஓட்டிகிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லி அவங்க இளைஞர் ஓட்டை எடுக்கலாம்ல. விவசாயம்னு சொல்கிற விவசாயத்துக்கு விவசாய கடனை தள்ளுபடி பண்ணலாம்ல. விவசாய கடன் இருக்கிறனால பூச்சிக்கொல்லி மருந்து கத்தியில் பேசுனீங்கல்ல, கத்தி படத்தில் பேசுனீங்கல்ல, கத்தி பேசுனீங்கல்ல. அதே மாதிரி விவசாயி எத்தனை விவசாயி செத்து போகிறான்னு சொன்னீங்கல்ல, அதை பேசி அந்த விவசாயியோட ஓட்டு எடுக்கலாம்ல. பொருளாதாரமும் நமக்கு மேலே போகும், விலைவாசியும் குறையும். அந்த மாதிரி விலைவாசி குறையதோ இல்லையோ ஏறினது தான். அது இப்போ நீங்க இந்த மாதிரி வாக்குறுதிகள் இப்படி சொல்லிருக்கலாம் அப்படி சொல்றீங்களான்னு சொல்றீங்க. ஆமா, விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுக்கறதெல்லாம் நிறைவேற்றுவாருன்ற நம்பிக்கை இருக்கு. அது எப்படி நிறைவேற்றுவாரு? 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்குது. ஒரு வீட்டுக்கு 2500 ரூபா வச்சு எப்படி கொடுப்பாரு? ஏற்கனவே 10,000 கோடி கடனில் இருக்கான் தமிழ்நாடு.
இந்த ஒரு திட்டத்தை போடுறேன்னா இந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்றுவேன், அதுக்கு வருமானத்தை தமிழ்நாட்டுக்கு எப்படி கொண்டு வரணும்னு முதல்ல சொல்லணும்ல. சீமான் சார் தான் சொன்னார், அப்படி போகணும் இப்படி போகணும், இல்லைன்னா மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு போகணுன்னாரு. அந்த கதை மாதிரி தானே இது இருக்குது. 2.5 கோடி ரூபா கொடுக்கும். அதே மாதிரி கல்யாணம் பண்ணுறவங்களுக்குலாம் 1 பவுன் நகை கொடு. இன்றைக்கி உள்ள ரேட்டுக்கு 1 பவுன் நகையோட விலை என்ன? 2 லட்சம் ரூபாய். ஒரு சராசரியாக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ மேரேஜ் நடக்கும்? இனிமே வருங்காலத்தில் தங்க எப்படி விலை ஏறுதுன்னு உங்களுக்கே தெரியும். எலெக்ஷன் முடியறதுக்குள்ளே 2.5 லட்ச ரூபா ஆயிரும். இந்த 2.5 லட்ச ரூபா அவர் எங்கே போவார்? கேஜிஎஃப் மாதிரி போய் கோலாரில் போய் எடுத்துகிட்டு வருவார் தங்கத்தை? இல்லை கேட்குறேன். அவர் வச்சிருக்கிறதுலேருந்து அவர் சம்பாரிச்சு வச்சிருக்காருல இத்தனை வருஷமா. இல்ல ஸ்டாலின் வந்து ஊழல் பண்றாரு 30% ஊழல் பண்ணுறாருன்னு சொல்கிறாருல அவர். அந்த 10,000 கோடி கடன் இருக்குன்னு சொல்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. ஸ்டாலின் வந்து இத்தனை வருஷம் இல்லாத கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு, இப்போ இலவசம் கொடுத்தனால தான் கடன் வாங்கி வச்சுட்டேன்னு சொல்கிறாங்க. சொல்கிறீங்கல்ல, நீங்கள் வந்து இப்போ நீங்களும் அதே திட்டத்தானே சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் 10,000 கோடி 20,000 கோடி எல்லாம் ஆக்கி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் என்ன விஷயம்னா மக்களுக்கு ஒரு கண் துடைப்பு. 2,500 அவர் விஜய் தர. அப்போ அந்த கண் துடைப்பு ஏமாறலன்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஓகே சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரஜினி ரசிகர்களாக உங்களுக்கு விஜய் அவர்கள் கட்சியின் மேலேயும் அவருடைய ஆதரவாளர்களுக்கு கூடிய கருத்து மேலேயும் இருக்கக்கூடிய அதிருப்தியை குறித்து எங்ககிட்ட நிறைய பதிவு பண்ணீங்க. நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி சார்.